எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொல்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே மேடம், பலத்த யோசனை போல. என்ன எக்ஸாம் ஃபீவர் மாதிரி டிவோர்ஸ் ஃபீவரா? எனக்கே அடிக்கடி சொல்லி சொல்லி போர் அடிக்குது. இருந்தாலும் நான் அப்பப்போ உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னென்ன யோசிக்கிறியா? இன்னும் 350 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா வாழ போறேன். ஒவ்வொரு நாளும் கேலண்டர்ல அடிக்கும் போதும் என்னோட எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே போகும் தெரியுமா? எப்ப நீ என்னை விட்டு போவ, எப்ப இந்த ரூம்ல நான் தனியா தூங்குவேன், அதுவும் நிம்மதியா சந்தோஷமா தூங்குவேன்னு. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போன உடனே ஒரு பெரிய செலிப்ரேஷனே பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எப்படின்னு தெரியுமா? கேள எப்படின்னு தான் கேள. எப்படி? நீ இந்த வீட்டை விட்டு போன உடனே ஆபீஸ்ல இருக்கிற நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்குமே 1 month லீவ். இல்ல பத்தாது, 2 மாசம் சேலரிய போனஸ கையில கொடுத்துடலாம். நீ போன அன்னைக்கு மறுநாள் ஈவினிங் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஹாலை புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு அசம்பிள் பண்ணி டிஜே பார்ட்டி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு விடிய விடிய கொண்டாடுவேன். என்னடா எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு தானே ட்ரீட் கொடுப்பாங்கன்னு பாக்குற, இவன் டிவோர்ஸுக்கே ட்ரீட் கொடுக்கறானேன்னு பாக்குறியா? தட் இஸ் சிவா. நான் எப்பவும் என் இஷ்டத்துக்கு தான் நான் வாழுவேன். அதுக்கு தடையா யாரு வந்தாலும் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு தூங்கி என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு என் இஷ்டத்துக்கு ஜாலியா கார்ல இளையராஜா சாங் கேட்டுட்டே ஆபீஸ் போவேன். என் கேபின்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, உரசுறதுக்கு ஆள் இருக்காது. என் கேபின் அப்படியே ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம்னு சொல்லுவாங்கல்ல, நான் கூட அதெல்லாம் ஆரம்பத்துல நம்பினதில்லை. ஆனா எப்ப நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம்லாம் இருக்குதுன்னு. என்ன இன்னும் 1 வருஷத்துக்கு அந்த கெட்ட நேரத்தை நான் தாக்கு பிடிக்கிறேன். பிடிச்சிருவேன். ஏய், நான் இவ்வளவு தூரம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு கோவமே வரல? மாமா, நீங்க உங்களோட ஆசைய சொல்றீங்க, அது நடக்குமா நடக்காதான்னு காலத்தோட கையில தான் மாமா இருக்கு. நீ இந்த மாதிரி மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இரு. 350வது நாள் நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருப்ப. சரி, இந்த 350 நாள் கழிச்சு நான் எப்படி இருப்பேங்கிறத சொல்லிட்டேன். நீ எப்படி இருக்க போறங்கறத கொஞ்சமாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இருக்கே. ஓ, அப்படியா? கமான் கமான், உன் ட்ரீம் என்ன சொல்லு பார்க்கலாம். ட்ரீம் 1 வருஷம் கழிச்சு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன். எனக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற என் புருஷன் கூட நான் சந்தோஷமா வாழ்வேன். தினமும் காலையில எனக்கு முன்னாடி எந்திரிச்சு காஃபி போட்டு என்னை எழுப்பி 5 நிமிஷம் கழிச்சு நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த காஃபியை கொடுத்து என் தூக்கத்தை தெளிய வைப்பாரு. நான்
சமைக்கும் போது என் பின்னாடி வந்து நின்னு என்ன சமைக்க விடாம அப்படி கட்டி பிடிச்சிட்டு என்ன கொஞ்சுவாரு. யூ மீன் கிச்சன் ரொமான்ஸ்? யா எக்ஸாக்ட்லி அதேதான். இருக்கட்டும். ரெண்டு பேரும் ஒன்னா ரெடி ஆகி ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா ஆபீஸ் போவோம். அதுவும் ஒரே கார்ல அனிருத் சாங் கேட்டுக்கிட்டே. வாரத்துல 6 நாள் வேலைக்கு போயிட்டு வார கடைசியில பீச் சினிமான்னு சும்மா ஜாலியா சுத்துவோம். அப்பப்ப டைம் கிடைக்கும் போது ஏன் எதுக்குன்னு தெரியாம ஜாலியா ஊர் சுத்துவோம். சரியா 1 வருஷத்துல ஒரு பையன், அடுத்த 3 வருஷத்துல ஒரு பொண்ணு. என்ன மாதிரி ஒரு பையனும் என் புருஷன் மாதிரி ஒரு பொண்ணும் இருக்கணும். அப்புறம் அவங்க படிச்சு வளர்ந்து ஆளாகி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் யாருக்கும் பாரம் இல்லாம எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வீட்ல நாங்க 2 பேரும் பழையபடி எங்க வாழ்க்கைய நாங்க தொடங்குவோம். வழக்கம் போல அவர் என்னை எழுப்பி காஃபி குடிப்பாரு. நான் அவருக்கு சமைக்கும் போது அவர் என் பின்னாடி நின்று கட்டி பிடிப்பாரு. சம்பாதிக்கணும்னு நிர்பந்தம் இல்லாம சம்பாதிச்சு வச்ச காசுல இருக்கிற நாளெல்லாம் ஜாலியா சந்தோஷமா வாழ்வோம். அப்புறம் ஒரு நாள் நான் அவர் மடியில செத்து கிடப்பேன். அவரு என் பிரிவை நினைச்சு கண் கலங்குவாரு. நல்ல வேலை அதை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அவர் கண் கலங்குறத என்னால பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் அவரும் என் பக்கத்திலே வந்து படுத்துப்பாரு. பரவாயில்ல, நான் கூட உனக்கு மெச்சூரிட்டியே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா பெரிய ட்ரீம்ஸோட தான் இருக்க. ஆனா ஒரு விஷயம், நீ ஆசைப்பட்ட இந்த எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றணும்னா எவனாவது 1ஆம் நம்பர் லூசு பையன் தான் உனக்கு மாட்டணும். அப்படி ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு எவனும் இருக்க மாட்டான். இருக்காங்க மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி அவரு லூசுலாம் இல்ல, பெரிய புத்திசாலி. புத்திசாலின்னு சொல்றதை விட ரொம்ப பாசமானவரு. கொஞ்சம் கோவப்படுவாரு, ஆனா உள்ள அந்த கோவத்தை விட பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை விட என் மேல அவருக்கு ரொம்ப லவ். அவ்வளவுதானே? அப்படி ஒருத்தன் இருக்கானா உனக்கு இங்க வேலையே இல்லையே. நாளைக்கு நீ கிளம்பி போலாமே, இந்த கேலண்டருக்கு வேலை இல்ல. எங்க இருக்காம? இங்கதான் மாமா. இங்கயா? இதே ஊர்லயா? அவன் பேர் என்ன? சிவா. நீங்க தான் மாமா அது. நீங்க தான் என் புருஷன். நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களை பத்தி தான். இந்த 1 வருஷம் கழிச்சு நான் எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படிப்பட்ட வாழ்க்கைய உங்களால மட்டும்தான் மாமா எனக்கு கொடுக்க முடியும். இன்னும் 1 வருஷம் கழிச்சு இந்த கைகள் தான் என்னை அணைக்க போகுது. இந்த தோள்களில் தான் நான் சாய போறேன். இந்த மடியில தான் நான் படுத்தும் தூங்கவும் போறேன், சாகவும் போறேன். பார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம வெட்டியா கற்பனை வளர்த்துட்டு இருக்காது. அப்புறம் நீ தான் ஏமாந்து போவ. நீ என்னதான் என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் உன்னை விட்டு விலகி போய்கிட்டே தான் இருப்பேன். மாமா, நீங்க தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நீங்க என்னதான் விலகி விலகி போனாலும் நான் உங்களை நெருங்கி வந்துகிட்டே தான் மாமா இருப்பேன். சான்ஸே இல்ல. ஒழுங்கா நான் சாஃப்டா சொல்லும் போதே உன் மனசை நீ மாத்திக்கோ. இல்லனா நான் ரொம்ப ஹார்ஷா சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்புறமா உட்காந்து ஃபீல் பண்ணாத. மாமா, நீங்க என்னதான் என்ன அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அதெல்லாம் வெறும் இந்த 350 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் தான் உலகம்னு நீங்க இருக்க போறீங்க. பாப்போமா? பாப்போம்மா. சரி, ஓகே மாமா, வாங்க பூவா தலையா போட்டு பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. சின்னவ சீட்டு குளிக்க போட்ட மாதிரி மறுபடியும் ஏதோ ஐடியா பண்றா. சிவா மாட்டிக்காதடா. மாமா, என்ன மாமா யோசிக்கிறீங்க? டாஸ் போட்டு பாத்துடலாம் மாமா. மாமா, பெரிய பெரிய மேட்சையே டாஸ் போட்டு தான் மாமா ஆரம்பிக்கிறாங்க. நாம நம்ம லைஃப் டாஸ் போட்டு ஆரம்பிப்போம். ஏற்கனவே இவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருப்பாளோ. இருந்தாலும் இருக்கும். இப்பதான் சரியான கேடியாச்சே. ரெடி மாமா, உங்களுக்கு பூவா தலையா?
இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. நீ இதுல மேட்ச் பிச்சிங் பண்ணாலும் பண்ணி வச்சிருப்ப. ஐயோ மாமா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் மாமா. வாங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு பூவா தலையா? சரி ஓகே, நீங்க ஜென்ஸா இருக்கனால உங்களுக்கு தலை, நான் பொண்ணா இருக்கனால எனக்கு பூ. ஓகே? ஏய் இரு. இவளெல்லாம் நம்பவே முடியாது. மாமா, என்ன ஃப்ராட் நினைச்சீங்களா? கொடுங்க. ஏய் நான் இந்த ஆட்டத்துக்குலாம் வரல. ஏன் மாமா? வரலன்னா வரல. மாமா, நான் நினைச்ச மாதிரி பூ விழுந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே நாம 2 பேர் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம். ஒருவேளை தலை விழுந்துருச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யணும்ல. ஓகேவா? சரி போடு பார்க்கலாம். ரெடி? கில்லாடி மாமா நீங்க. ஏன்னா உன்னையெல்லாம் நம்பவே முடியாது. தல 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 பின்னுடா. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீட்டை விட்டு நீ போய்கிட்டே இருப்ப. ஹலோ, என்ன புரிஞ்சதா? யாருகிட்ட பாக்கலாம். நீங்க ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன் நானு? ஏய், உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி டாஸ் போட்டாலும் உன் திமிரு அடங்காதடி. உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிறத 2 ரூபா காயின் சொல்லிருச்சு. வந்துட்டா. அப்பா தலை போல வருமா, தலை போல வருமா, தலை போல வருமா, எங்க தலை போல வருமா. நேரத்துல யாரு கதவு தட்டுறா? கத்தாதம்மா கத்தாதம்மா. மீனாட்சி பயப்படாதம்மா, நான் தான் பாட்டி. வேணா லைட்டை போட்டு பாருமா. பாட்டி என்ன இந்த நேரத்துல? கோவிச்சுக்காதடியம்மா, மணி 4 ஆயிடுச்சு. மாலை போட்டிருக்கவங்க 4 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு குளிச்சுடணும். அவன் ஏந்திரிச்சானா இல்லையான்னு தெரியல. முன்ன பின்ன உனக்கும் பழக்கம் இல்லை, அதான் அவனை எழுப்பி குளிக்க வைக்கலான்னு வந்தேன். என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல, இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் என்னன்னு யோசிக்கிறேன். ஐயோ சதியா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லம்மா. சரி நீங்க போங்க, நான் அவரை எழுப்பிக்கிறேன். ஆமாடி ஆமாடி ஆமாடி. கோவிச்சுக்காத, நானே அவனை எழுப்புறேன். ஏன்னா மாலை போட்டிருக்கும் போது பொண்ணுங்கெல்லாம் அவனை தொடவே கூடாது. அப்ப நீங்க மட்டும் எழுப்பலாமா? ஐயோ நான் வயசானவம்மா, நானே மாலை போட்டுக்கிற வயசுல இருக்கேன். நான் எழுப்புனா எந்த பிரச்சனையும் இல்லை. சரி உள்ள வாங்க.
சாமி சாமி சுந்தர் சாமி. மீனாட்சாமி ஏதோ பிச்சைக்கார சாமி கூப்பிடுற மாதிரி தெரியுது. பழைய சோறு இருந்தா போட்டு அனுப்புங்க. அவன் ஏதோ தூக்கத்துல உளறான். ஆமா ஆமா ஆமா. சாமி சாமி சுந்தர் சாமி. என்ன மீனாட்சாமி, பாட்டி குரலும் இந்த பிச்சைக்காரி குரலும் ஒரே மாதிரி இருக்கு. ஐயோ, ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. சாமி சாமி சுந்தர் சாமி எழுந்திருப்பா. ஐயோ, இந்த பெக்கர் லேடிக்கு இப்ப என்னவா? ஆ? அதான் பழைய சோறு போட்டாச்சுல. நானே இப்போதான் கனவுல ரொமான்ஸ் பண்ண போறேன். அது பிடிக்கலையா அதுக்கு? பெக்கர் லேடி எந்திரிச்சு வந்த உன்னை ஒடிச்சிருவேன். சாமி 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 சுந்தர் சாமி. மீனாட்சி சாமி, எதுக்கு இந்த பிச்சைக்கார சாமி எல்லாம் பெட்ரூம்குள்ள விடுறீங்க? முதல்ல வெளியே அனுப்புங்க. டேய் கண்ணா, நான் உன் பாட்டிடா, பிச்சைக்காரி இல்லடா. ரெண்டும் ஒண்ணுதான். டேய் எழுந்துடா, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. டேய், பாட்டி ஏன் பாட்டி இப்படி இம்சை பண்ற? நானே ஒரு நல்ல ரொமான்ஸ் மூட்ல இருந்தேன். கனவுல தான் பிச்சைக்காரியாட்ட வந்து தொந்தரவு பண்றேன்னா நேர்லயே வந்து டிஸ்டர்ப் பண்ற. போ பாட்டி, நான் போய் தூங்க போறேன். தப்புடா கண்ணா. டேய், மாலை போட்டுக்கிட்டு இப்படி தப்பு தப்பா பேசக்கூடாதுடா கண்ணா. சரி, நான் பேசல, என்ன தூங்க விடு. டேய் டேய் டேய், டேய், மாலை போட்டா காலையில எந்திரிச்சு சீக்கிரமா குளிக்கணும்டா. சரி பாட்டி, காலைல ஒரு 8 மணிக்கு சீக்கிரமா எழுந்து குளிச்சிடுறேன். ஆ? இது சொல்றதுக்கு தான் நடுராத்திரில வந்து இப்ப எழுப்புனியா? ஆ? டேய், இது நடு ராத்திரியா? 4 மணி ஆயிடுச்சுடா. நீ இப்பதான் ஏந்திரிச்சு குளிக்கணும். 4 மணி ஆயிடுச்சா? ஆமாண்டா. முதல்ல சொல்ல வேண்டியதானே? பரவாயில்லையே, பையன் ரொம்ப பொறுப்பா தான் இருக்கான். அப்பா, ஐயோ, என்ன இவன்? ஆ? தூங்குவோம். என்ன இவன் ஏந்திரிச்சான், போனா, வந்து படுத்துட்டான். ஆ? டேய், இப்ப எதுக்குடா ஏந்திரிச்சு பாத்ரூம் போன? இப்ப திரும்ப எதுக்கு வந்து படுக்கிற? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, தினமும் காலையில 4 மணிக்கு நான் உச்சா போறது வழக்கம். இன்னைக்கு நான் மறந்துட்டேன். தேங்க்ஸ் பாட்டி ஞாபகப்படுத்தினதுக்கு. சரி, நீ போய் வேலையை பாரு. குட் நைட். டேய் எந்திரிடா, எந்திரி எந்திரிடா. விடு பாட்டி, இம்சை பண்ணாத பாட்டி. டேய் சொன்னா கேளுடா, மாலைய போட்டுட்டு சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. பாட்டி சொல்றேன், முதல்ல ஏந்திரிச்சு போய் குளி. பாட்டி அப்பா. பாட்டி, எந்திரு, எந்திரு. விடு பாட்டி. ஏந்திரா, வா. பாட்டி, நான் இவ்வளவு காலையெல்லாம் குளிக்க மாட்டேன் போ, பாட்டி. உள்ள போ. பாட்டி போடா. பாட்டி பாட்டி, என்ன? நான் வேணும்னா போய் குளிக்க விட்டுமா பாட்டி? சூப்பர் ஐடியா. மாமி டேய் டேய் டேய், இருடா. மாலை போட்டு இருக்கும்போது அவன் உன்னை தொடக்கூடாதுடா. இத பாருமா, அவன் குளிக்கும் போது போக கூடாது, தப்பு. இத பாரு, அவன் குளிச்சுட்டு வந்தோம் குளிரும். சூடா காபி போட்டு கொண்டா. போ போ போ. என்னங்க? அட என்னங்க நொன்னங்க, போ. ஆ? டேய், இங்க என்ன குளிக்க சொன்ன பாட்டி, தூங்குற, போடா. பாட்டி, நான் 4 மணிக்கெல்லாம் குளிச்சதே இல்ல பாட்டி. டேய், ஒண்ணும் பேசக்கூடாது, உள்ள போ, போடா. பாட்டி, மீனாட்சி வேணா அனுப்பிச்சு வையா. உள்ள போடா, குளி. அப்பாடி, அம்மா. ஐயோ, இவனை குளிப்பாட்டுறதுக்குள்ள உன்ன புடி என்ன புடின்னு ஆயிடுச்சுடா அப்பா. ஐயோ, அப்பா. இன்னும் 48 நாள் இருக்கு. சும்மா விட்டுடுவேனா? உன்னையும் அந்த மீனாட்சியும் ஒரு வழி பண்ற பாரு. காலங்காத்தால எப்படி குளிக்க வைக்கிறாங்க? என்ன இவ்வளவு
சில்லுன்னு இருக்கு. பாட்டி ஆ, கொஞ்சம் அந்த ஹீட்டரை போட்டு விட. ஹீட்டரா? ஆஹா, சுடு தண்ணியில குளிக்க கூடாது, பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். சீக்கிரமா குளிச்சிட்டு வா. பாட்டி என்னால இவ்வளவு சில்லுன்னு தண்ணியில எல்லாம் குளிக்க முடியாது பாட்டி. ஷோ, டேய், சாமி சுடு தண்ணிலாம் குளிக்க கூடாது, பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். பாட்டி இந்த சாமி சுடு தண்ணியில எல்லாம் குளிக்க பாட்டி. போடு பாட்டி. டேய், எந்த சாமியா இருந்தாலும் பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். ஐயோ பாட்டி ப்ளீஸ் பாட்டி. சாமியே சரணமையப்பா. சாமியே